சமந்தி சரிதானங்க. நீங்க கேட்ட மாதிரி எல்லாமே ஏங்க வாயை வச்சுட்டு கம்மன் இருக்க மாட்டீங்களா? நீங்க கேட்ட மாதிரி எல்லாம் சொல்ல சொன்னாங்களா? ஏற்கனவே என் பையன் மருமவளும் என்னைய பார்த்து முறைன்னு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற நான் கேட்டேன்னு பதிவு பண்றீங்களோ? நீங்க செஞ்ச மாதிரி இருக்கணும். அதை விட்டுவிட்டு அவங்க கிட்ட நான் தான் கேட்டேன்னு ஏதோ ஒன்று சொல்லி வச்சு அவங்க எதுவும் என்கிட்ட சத்தம் போட்டாங்க. அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. இல்லைங்க சமந்தி, நீங்க கேட்ட மாதிரி எல்லாமே இருக்குதானங்க, எதுவும் குறை இல்லைன்னு கேட்டேன். என்ன தட்டெல்லாம் தான் புழுக்க சைஸில் வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் பெருசாக வாங்கி வந்திருக்கலாம். இந்த பிளாஸ்டிக் டப்பாவுக்கு பதிலாக ஒரு வெங்கலத்துலேயோ இல்லை சில்வர்லேயோ ஒன்று வாங்கி வந்திருக்கலாம். இதுக்கே காசு பத்தலைங்க சமந்தி. இன்னும் காசு இருந்திருந்தா என்ன, என் பேரனுக்கு வாங்கி கொடுக்காம நான் யாருக்கு வாங்கி கொடுக்க போறேங்க? இல்லாதனால தான். சின்ன பொண்ணு, என்ன எங்க அத்தை சீர்சனத்தையும் அசத்தி விட்டாங்களே. யோ வாயை மூடிக்கிட்டு இருந்துக்கையா, வயிற்றுச்சல்ல இருக்கேன். என்ன சின்ன பொண்ணு? யோ பாவம் எங்க அம்மா, இதெல்லாம் எப்படி செஞ்சதுன்னு கூட தெரியல. காசு இதுக்கெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணுச்சுன்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு காது குத்த வச்சுப்பட்டு கம்முன்னு போயிடுவோம். எங்கள் அம்மா இம்புட்டியும் கடன் வாங்கி செஞ்சுருக்கு. இதெல்லாம் கடன் அடைக்க அது என்ன பண்ண போகுதோன்னு எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. இதுலேயும் வேறு என்னையும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா எவ்வளோ தான் பண்ணும். ஐயோ ஆண்டவனே, நினச்சி பார்க்க முடியல. இது நகை நட்டு லொட்டு லொசுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தாலே எப்படியுமே ஒரு 4 லட்சம் ஆமாவது வந்திருக்கும் போல இருக்கு. நான் அத்தைக்கிட்ட சொல்ல தானே செஞ்சேன், இதெல்லாம் எதுக்கு செஞ்சீங்க வச்சிங்கன்னு. அவங்க என் பேச்சை கேட்காம செஞ்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு என்ன, நீ சொல்லிட்டு போயிடுவ. உங்கள் அம்மா தான் அது வேணும் இது வேணும்னு எங்கள் அம்மா போட்டு பிடுங்கி எடுத்திருக்கோம். அதான் எங்கள் அம்மா கடன்பட்டாவது இம்புட்டியும் செஞ்சுருக்காங்க. சே, எல்லாம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரே ஒரு மாதம்தான். அதுக்கப்புறம் தனி கொடுத்துற மட்டும் நீ வர்றமா இரு, பொக்கப்பல்ல அப்படியே ஒரே குத்தி போடுறேன். பரவாயில்ல, நம்ம சம்மந்திக்காரி. நான் கூட என்னமோ நினச்சேன், நம்ம வேற அதை கூட இதை கூடன்னு கேட்டோம், இவன் வாங்கிட்டு வராளோ என்னவோ நினச்சேன். பரவாயில்ல, ஊரார் முன்னாடி நம்ம மான மரியாதையை காப்பாற்றி விட்டா. பரவாயில்ல, ஃப்ரிட்ஜும் நல்லா பெருசாக தான் வாங்கியிருக்கா. சின்னது மட்டும் எதுவும் வாங்கிட்டு வந்திருந்தா அப்படியே திருப்பி கொடுத்துருப்பேன், இதை நீயே வச்சுக்கன்னு சொல்லி. பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியாக வாங்கியிருக்கா. தங்க பிள்ளை, கொஞ்ச நேரம் தாண்டி, கொஞ்ச நேரம் தான். காது மட்டும் குத்திட்டோன்னா அவ்வளோதான். பொறுத்துக்கடி தங்க பிள்ளை. அம்மா இங்கே தான் இருக்கேன், அம்மா இங்கே தான் இருக்கேன். சின்ன பிள்ளை ஆட்டிட போகிறான், கொஞ்சம் பார்த்து பிடிச்சிக்கோங்க சரிங்களா? ஏங்க அலம்போதே இந்த வாழைப்பழத்தை வச்சிருங்க வாயில. சரிங்க. தலைவரே, என்ன உங்களை இங்க உட்கார வச்சுட்டாங்களா? என்னம்மா பண்ணுறது, அப்புறம் மொய்ப்பணம் என்ன வாங்க சொல்லிட்டாங்க, அதான். ஊருக்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை போய் மொய்ப்பணம் எழுத வச்சுட்டாங்க. மனசுக்கு தான் வருத்தமா இருக்குது போங்க. ஐயோ பாத்தியாடா தம்பி, உங்க மாமனோட காது குத்து விழா எவ்வளோ இதாக நடக்குதுன்னு. அம்மா சூப்பர் இருக்குமா. எனக்கும் சின்ன வயசுல இப்பதான் காது குத்துனீங்களாமா? இந்த மாதிரியெல்லாம் உனக்கும் பெருசாக ஊரை கூப்பிட்டு இந்த அலங்காரம்லாம் பண்ணி செய்யணும்னு ஆசைதான்ப்பா. ஆனால் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை, உங்கள் அப்பா அதுக்கு இடமும் கொடுக்கல. நான் என்ன பண்ணேன்னா, உன்னை அங்கே பக்கத்து ஊர் திருவிழா அப்போ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே மொட்டையை அடித்து அங்கேயே உனக்கு ஒரு வெள்ளி தோடு ஒன்று வாங்கிட்டு போனேன். அதை காதில் குத்தி அப்புறம் தான் தூக்கிக்கிட்டு ஓடியாந்தேன். அப்படியாம்மா? தலைவரே, சரோசா சங்கர்னு நல்ல பொட்டலுக்கு எழுதிருங்க. அப்புறமேட்டுக்கு நான் மொய்ய வைக்கல, அதை வைக்கல, இதை வைக்கலன்னு அந்த கிளவி சண்டைக்கு வந்துடுவா. சரிங்களா? சரிம்மா, எவ்வளோ வைக்கிறீங்க? ஒரு 505 ரூபாயா வச்சுக்கோங்க. சரிம்மா. என்னங்க தலைவரே? ஆட என்னடி ஓசி ஒருத்திங்க வந்துட்டீங்களா? இங்கே பாருங்க, நாங்கள் என்ன ஓசோர் தின்ன வந்தோன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா? என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. என் தம்பி வீட்டு விசேஷம், என் தம்பி என்னை கூப்பிட்ருக்கான், அதனால நான் வந்திருக்கேன். தம்பி வீட்டு விசேஷம்னா தம்பி பிள்ளைக்கு காது குத்துதான். யாரும் இல்லைன்னா நாங்கெல்லாம் மொய் வச்சு சாப்பிட்றோம். நீ ஓசியில சாப்பிடுவ. போதாத குறைக்கு அத்தை முறையா நகை நட்டு போடணும். என்ன நகை நட்டு உன் மருமகனுக்கு செஞ்சுட்டு வந்திருக்க? இங்கே பாருங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் மருமகனுக்கு நான் செய்வேன். அதை நான் என் தம்பிக்கிட்டேயும் சொல்லிட்டேன். அப்போ ஓசி சோறு திங்க வந்திருக்கீங்க. சரி, சோறுக்கு இது முடிஞ்சிட போகுது. போ அங்கே ரத்தம், பொரியல், குடல், குந்தாணி, தலைக்கறி, குடல் கறின்னு சும்மா பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா அம்புட்டு ருசியாக இருக்குது. உன் புருஷங்க உனக்கு இதெல்லாம் கண்ணில் கூட காட்ட மாட்டான். இந்த மாதிரி விசேஷத்துக்கு எதுவும் வந்தாத்தான் அதெல்லாம் உன் வாழ்க்கையில் போய் சாப்பிடு போ. அதுவும் இல்லாமல் பாத்திரம் மண்டை எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் அள்ளிக்கிட்டு போ. அதுவும் உனக்கெல்லாம் ஓசியிலே கொடுப்பாங்க. அப்புறம் என்ன, மழைக்காயத்தில் எதுவும் வாங்கி கட்டிக்கிட்டு போ. 2 நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடுவேன். எங்க அப்படி பேசுறீங்க? உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? இதுல நான் சொன்னேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அக்கா,
விளையாட்டுக்குனாலும் கொஞ்சம் வினயம் ஆயிடும்க்கா. ரொம்ப வார்த்தையை கொட்டாதீங்க. இன்னைக்கு என் நிலமை இப்படி இருக்கலாம், நாளைக்கு இதே நிலமை உங்களுக்கு வராதுன்னு ஏதாவது இருக்குதா? வாயை அதிகமாக பேசாதீங்கக்கா. ம் உன்னை இப்படி ஒதுக்கி வச்சிருக்கும் போதே இந்த வாய் அடிக்கிற, இன்னும் உன் குடும்பத்தோட சேர்ந்துருந்தா அவ்வளோத்தான், கையில பிடிக்க முடியாது. அவளை காது குத்திக்கிட்டு இருக்காங்க, ஓரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு போ. எங்களை மாதிரி சபையில போய் உனக்கு நிக்கதான் முடியுமா, இல்லை நிக்க உன்னை விட்டுருவாங்களா? 1000 தான் இருந்தாலும் ஓடி போனவ தானே, பெத்தவங்க முகத்துல கறியை பூச்சிக்கிட்டு. ஐயோ, பார்த்து பார்த்து வலிக்க போகுது, வலி தாங்க மாட்டான். நீ சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? அது சாதாரண விஷயம், இரு. ஐயோ கம்மு நிறையா, என் பையன் வலி தாங்க மாட்டான், அழுவும் போது சங்கட்டமா இருக்கு. சிலபுடு அழாதம்மா, ஒன்றும் இல்லை, அப்படித்தான் பிள்ளைங்க அழுவுங்க, காதெல்லாம் குத்தி தான் ஆகணும். இது என்னடி புது அழுதுகிட்டு இருக்க? பிள்ளைங்கன்னா அப்படித்தான் அழுவுங்க காது குத்துன. இது என்னமோ உலகத்திலேயே இல்லாத பிள்ளைன்னா அழகு காது அழுதுகிட்டு இருக்கா. காது நல்லபடியாக குத்தியாச்சு. இப்போ தாய் மாமா நகை போட்டு அவங்க யார் யார் என்னென்ன நகை நட்டு சீர் செய்கிறீங்களோ வந்து செய்யுங்க. இவங்க மடியில் உட்கார வச்சு காது குத்திருக்காங்க, என்ன நகை போடுறாங்கன்னு பார்ப்போம். மர்மோலே இந்த செயின் கொடுத்தேலம்மா, அது போடு. செயின் விட்றாங்களே, பரவாயில்லையே, எத்தனை பவுனுன்னு தெரியலையே. ரொம்ப பெருசாலாம் இல்லை, மெல்லிசா தான் இருக்குது. அநேகமாக ஒரு 1/2 பவுனு கூட தேராத மாதிரி தான் இருக்குது. சரி, வந்த வரைக்கும் லாபம். 10 நகை ஊறுபட்ட வேலை விற்கிதே, இருக்கிறக்கு வச்சுக்குவோம், இல்லையா விற்றுப்பட்டு காசை வாங்கிக்க வேண்டியதான். அது சரி, இவங்க நகை போடுறாங்க, அவங்க பிள்ளை வீட்டு காது குத்துக்கு நாங்கள் 1/2 பவுனு போட்டோம். அவங்க 2 பேரும் அப்படியே விற்கிறாங்க, ஒன்றும் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு தெரியலையே. அடுத்து யார் போடணுமோ வாங்கம்மா போடுங்க. பரவாயில்ல, நம்ம பேரன் பணக்காரன் தான் போ. என்ன காது குத்துக்கு நகை நட்டு வந்து சேருதே, கைக்கு பிரேஸ்லெட்டு, அப்புறம் மோதிரம். எனக்கு காது குத்த நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்லை அம்மா இம்பட்டு கடன்பட்டு இம்பட்டு செலவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏய் சின்ன பொண்ணு, அழுவாத. ஏன் அழுவுற? ஏன் வருத்தம் எனக்கு? என் அம்மா பாவம். இவரு அத்தைக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறியோ கொடுக்கலாம், சரியா? இப்போ சபையில் நம்ம பையனுக்கு காது குத்து, அழுகாத, பார்க்குறவங்க ஒரு மாய் பேசுவாங்க, அழாத, முதல்ல கண்ணத்தோட. நீமாக்கா உங்க பேரன் கெட்டிக்காரன் தான், பாருங்க காசு நகையெல்லாம் கையில கொடுத்தோன்னே அப்படியே டைட்டா புடிச்சுக்கிட்டான். யார் பேரன்? என் பேரனாச்சு, அப்படித்தான் இருப்பான். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அங்கே இருக்காங்க, பார்க்கும்போது அம்பட்டு ஆசையாக இருக்குது. நம்ம அந்த சபையில் நிற்க முடியலையே, இப்படி கோணி குறுகி போய் ஒளிஞ்சு இருக்கிறதா இருக்குது. நேரத்துக்கு நானும் அங்கே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? என் மருமகனுக்கு நானும் அதை இதுன்னு செஞ்சுருப்பேன். எதை செய்யணுன்னாலும் இப்படி பயந்து இருந்து எல்லாம் செய்யற மாதிரி இருக்கு. என்ன வரம் வாங்கிட்டு வந்தோம். இல்லையா, இப்பெல்லாம் அங்கே போகக்கூடாது. உங்கள் மாமா அத்தை எல்லாரும் இருக்காங்க, அங்கே போனேன்னு வையி அம்புட்டு தான். அவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரி பேசி போடுவாங்க. அவங்களாம் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் தூக்கிக்கலாம். இரியா இரு, சாப்பிடுவோம். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி என் பையனுக்கு காது குத்துக்கு என் அண்ணன் தம்பி எல்லாம் வந்திருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கும். யாருமே வர முடியாத அளவுக்கு வாக்கி போட்டான் படுபாவி பையன். என் குடும்பத்தை பார்க்க அம்பட்டு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த குடுப்பனை இல்லையே, அவங்க கூட இருக்கிற குடுப்பனை இல்லையே. அங்க சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. இந்த வரங்கப்பா. ஏய் மச்சி, சும்மா சொல்லக்கூடாதுடா, பாட்டி வச்சு அசத்திட்ட போ. டேய் மச்சான், அப்ப என்ன விழுந்துருச்சா? விழுந்துருச்சாவா? கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் தான் மாப்பிள்ள. சம்மடா போடா. என்ன கொஞ்ச நாளா புடி குடிக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. போதாத குறைக்கு போன் நம்பர்லாம் வாங்கி பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. சூப்பர் மாப்பிள்ள, எனக்கு அப்படியே யாரையும் செட்டு பண்ணி விடுறா. ஏண்டா, நான் என்ன புரோக்கர் வேலையா பாக்குறேன்? செட்டு பண்ணி விடுமா? செட்டு அப்படியே குத்தி விடுவேன் பாத்துக்க. மாப்பிள்ள, எனக்கு இன்னொன்னு வேணும்டா. அவ்வளோதானே மச்சி, எங்கள் ஆத்தா 1 ரூபா 2 ரூபாவில் 2500 கொடுத்துருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஓகே டேய் மாப்பு, அடுத்த ஜென்மம் வந்து நான் உன் அம்மா வயிற்றுல தான்டா பிறக்கணும்.
என்ன அம்மா பிள்ளைக்கு தர்மம் பண்றாங்க. என் வீட்டுல என்ன இருக்கு, ஒரு தாய் வேலைக்கு போன்னு விளக்க மாத்த எடுத்து அடி அடின்னு அடிச்சு தள்ளுது. டேய் எங்கள் அம்மாவுக்கு நான் உயிருடா, நான் கேட்டா என்ன வேணாலும் செய்யும். ஆமாடா மாப்பிள்ள, அதுதானே என்னன்னு புரிய மாட்டேங்குது. உங்க அம்மா உனக்குன்னு எல்லாம் செய்யறாங்க. எப்படா மாப்பிள்ள? மாப்பிள்ள, எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, அது சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்கணும். அது போக எங்கள் அம்மாவை அப்படியே கொஞ்சணும்னு அப்படியே காசு இறன்னு இறக்கும்டா. ஆனால் என்ன, எங்கள் அப்பங்காரன் தான் ரொம்ப மோசமான ஆள். நான் என்னை பார்த்தாலே தண்டை சொல்லி திட்டிகிட்டே கிடப்பான். அவ்வளோ காசு வச்சுருக்கான்டா மாப்பிள்ள, ஆனால் 10 ரூபா பிசிற மாட்டான். அம்புட்டு நிலம் பொலம்னு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கான்? போகும்போது நான் தூக்கிக்கிட்டா போகிறோம். லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும்டா. எங்கள் அப்பா மட்டும் எனக்கு மண்டையை போட்டான்னு வையே, நல்லா வித்துப்படி ஜாலியாக இருப்பேன்டா. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது மாப்பிள்ள, நீ கவலையே படாத. அதை சொல்லு. ஆனால் ஒன்று மாப்பிள்ள, எங்கள் அப்பா மட்டும் மண்டையை போடட்டும், அதுக்கப்புறம் பாரு இந்த ஊருக்கே ட்ரீட் வைக்கிறேன். இப்பதான் அண்ணி நினைச்சேன், எங்கடா வரவே இல்லைன்னு. வாங்க வாங்க, இதுதான் வர நேரமா? இல்லைம்மா, நான் முன்னையே வந்துட்டேன். முன்னையே வந்துட்டீங்களா? அப்புறம் இங்க வர வேண்டியதானக்கா, எங்கக்கா இருந்த? இல்லை, இங்கே அண்ணன் அண்ணி அப்புறம் எல்லாரும் இருந்தாங்களா. நான் வந்தால் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதான் அவங்கள போனதுக்கப்புறம் வருவோன்னு சொல்லி எம்பிட்டு நேரம் அங்கிட்டு ஒளிஞ்சே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன அண்ணி, அவங்க என்ன சொல்ல போறாங்க? இது நம்ம வீட்டு விசேஷம், அதுக்கு போய் நீங்க அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அவ்வளவு தூரத்துல நின்றுக்கிட்டு இருந்தீங்களா? அதுவும் பையனை கூட்டிக்கிட்டு வந்து. இல்லைம்மா, என்ன மாதிரி ஓடி போனவங்களுக்கு சொந்த மந்தத்தோட அருமை எப்போ தெரியும்னா வீட்டை விட்டு போகும்போதே தெரியாது. இப்படி அவங்கெல்லாம் குடும்பம் குட்டியுமா சந்தோஷமாக ஒரு விசேஷத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் அங்கே போய் கலந்துக்க முடியலையேன்னு தூரத்தில் ஒதுங்கி நின்று பார்க்குற, ஐயோ, அது நரக வலியை விட மிகவும் மோசமான வலிமா. ஆனால் நான் கொடுத்து வச்சவன் என் குடும்பம் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஒன்று சேர எப்படியோ பார்த்துட்டேன். அது போதும்மா, அது போதும். என் மருமவன் அம்பிட்டு அழகா இருக்கானே, அப்படியே ராசா மாதிரி இருக்கான். இங்க குடியா. டேய் வேற யாரும் இல்லடா, உங்க அத்தை தான். போ, சும்மா அழுதுகிட்டே கிடப்பான். போ. சரி அழுகுறான், இருக்கட்டும். இதுக்கு தான் இவனை போட்டு சாத்தணும் போல இருக்கு. இப்படிதான் நீ யாரு தூக்குனாலும் போறது இல்ல. அப்படியே அவங்க அப்பாயோட குணம் உரிச்சு வச்சுக்கிட்டு வந்திருக்குது. திட்டுறத மட்டும் நல்லா புரியும், வர்ற கோவத்துக்கு. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். நீங்களும் அடிக்கடி வந்தா தானே பிள்ளைக்கு இதுதான் நம்ம அத்தை, நமக்கு போகணும் வைக்கணும்னு தோணும். வர்றதே இல்லை, அப்புறம் எப்படி குழந்தை வரும்? உனக்கே தெரியாதம்மா, வீட்டுக்குள்ளே நானே சிற பிடிச்ச மாதிரி இருக்கேன். இல்லை இங்கே வெளியே வர்றது போகிறது. சரி, கொஞ்சம் அழுகையை நிறுத்திட்டான், அப்படியே தூக்கிருங்க. தங்கம் அப்படியே போடாமா. பட்டு ஒடியாங்க. ஐயோ அழகு. தம்பிக்கு நான் முத்தம் கொடுக்கிறேம்மா. அம்மா, தம்பி சூப்பரா புசுன்னு இருக்காம்மா. அழகா இருக்கான், வெள்ளைன்னு. குழந்தைங்கன்னா அப்படித்தாண்டா பார்ப்பாங்க. நீயும் இப்படித்தான் இருந்த, வெயில் ஆடி தான் கருத்து போயிட்ட. அம்மா, அழகு பஞ்சு மாதிரி இருக்குமா தம்பி. ஐயோ, சூப்பரா இருக்குமா. எங்க பார்க்கவே சங்கட்டமா இருக்குங்க இவங்களை. எப்படி எனக்கு மட்டும் என்ன அழுகையே வருது. எங்க அக்கா எப்படி இருந்தா மனுஷி, இன்னைக்கு பாரு, ஒரு நல்ல துணிமணி கூட இல்லாம எப்படி வந்து நிக்குதுன்னு. சரி கம்மனு இருங்க, காதல் எது விழுந்துரு போகுது. இல்லடி, என்னையெல்லாம் நான் குழந்தையா இருக்கும்போது அப்படி தூக்கிக்கிட்டு இந்த ஊரே சுத்தம். அப்படியாப்பட்ட அக்கா இன்னைக்கு ஒரு உடுத்த நல்ல துணி கூட இல்லாம வந்து நிக்குது. பையன் அதுக்கு மேல பழைய துணியை போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க 4 பேர் முன்னாடி. அழாதீங்க, நம்ம எதுவும் பண்ணுவோம், விடுங்க. அந்த சொட்ட தலைய நல்லா இருந்த பிள்ளைய ஏமாத்தி அதை இதுன்னு பேசி கல்யாணம் பண்ணி இப்ப எப்படி ஆக்கி வச்சுட்டான் பாரு.
நம்ம குழந்தைய தூக்கி எப்படி கொஞ்சது பாரு. இன்னமும் குழந்தை மாதிரியே தான் இருக்கு எங்க அக்காவை பார்க்கறதுக்கு. ஆமாங்க, அப்படிதான் இருக்கு. அம்மா தம்பியை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவோமாமா? அம்பிட்டு தானே மருமகனே, உன் மச்சானை தூக்கிட்டு போயிரு. அம்மா நம்ம தூக்கிட்டு போயிடுவோமா? தூக்கிட்டு போயிடுவான். அக்கா சாப்பாடுலாம் இருக்குக்கா, வாங்க வந்து சாப்பிடுவீங்க. இருக்கட்டியா, அங்கே எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடட்டும், நான் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு என்ன அவசரம்? அண்ணி வாங்க, நீ முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்லைம்மா, அண்ணி எல்லாம் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னைய பார்த்தா அண்ணி சாப்பிடக்கூட சாப்பிடாது, அப்படியே எந்திரிச்சிடும் பசியும் பாதியிலையுமே. அதனால அவங்கள சாப்பிடட்டும். நான் கடைசி பந்தியில் கூட இருந்து சாப்பிட்டு போகிறேன். நான் தான் என் மருமக பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு நான் அப்படியே உக்காந்துருக்கேன். ம், சரிங்க அண்ணி. என் மருமகனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த அத்தை கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் அத்தை வேலைக்கு போக ஆரம்பிச்சு நல்லா கை நிறைய சம்பாதிக்கும் போது உனக்கு புது துணி எடுத்துகிட்டு வரேன். முனியம்மா சும்மா சொல்லக்கூடாது. சரியான கூட்டம், தள்ளி விளக்க முடியல. எனக்கெல்லாம் பந்தியில உட்காரத்துக்கே இடம் இல்லை தெரியுமா? ஆத்தாடி ஆத்தா, அரை மணி நேரம் நின்று இப்பதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரேன். சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு, குறையே சொல்ல முடியாது. யார் வீட்டு விசேஷம்? இந்த முனியம்மா வீட்டு விசேஷம் இல்ல, ஊரே வந்து நிக்குது வாக்கல்ல. ஊர் நின்று என்ன பிரயோஜனம்? அது குடும்பமே மொத்தமா எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இனி என்ன எல்லாரும் ஒன்னா இருக்க போறீங்களோ? அடி போடி கேனச்சிருக்கி, அவளுக்கு பிள்ளைக்கு காது குத்துக்கு நான் அரைப்பவனு செஞ்சிருக்கேன். அதைத்தான் திருப்பி போட்டிருக்காங்க. அதுக்குன்னு அவளை உள்ள விட்டு ஆடுவே நினைச்சியா? இந்த காது குத்தோட மொத்த குடும்பத்தையும் தலைமுடிக்கிடுவேன். இப்பயும் அந்த குடும்பத்தை பத்தி எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டு என் பையன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் வழியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் அசந்தன் வையி, என் பையங்கன காது குத்தி அவங்கிட்டே கறந்துட்டு போயிடுவாங்கடி இவங்க. ஆனாலும் அவ வரல போல இருக்கே. அவதானே, அவ வயிற்றுச்சல் பிடிச்சி எங்கிட்டாவது கடப்பா, இந்நேரத்துக்கு எங்கிட்டாவது உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பான். அவள் தான் வீட்டில் விசேஷம் வச்சா யாருக்காவது இந்த மாதிரி கூட்டம் வந்துச்சா? யாருக்காவது இந்த மாதிரிலாம் செஞ்சு போட்டிருப்பாளா? 1/2 கிலோ கறியை வாங்கி அது வயிற்றுக்கும் பத்தாது வாய்க்கும் பத்தாதுன்ற மாதிரி சமைச்சு திம்ப ஆளுக. அவளுக்கு இம்புட்டு பெரிய விருந்துல விடுவாளுகளா? அவள் வரல, அவள் என்கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு கிடப்பா. ஐயோ நம்ம போக முடியேன்னு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சரியான கூட்டம் தான் போ உனக்கு. நான் யாரு? சாதாரண ஆளா? இந்த ஊருக்குள்ள முனியம்மானா அதுக்கு ஒரு கெத்து இருக்குது. கெத்து காட்டிவிட்டேன்ல. இனி எவளாவது என் பாத்தி வாய் பேசுவாளுங்க? இந்த மாதிரி விசேஷம் நம்ம ஊர்ல எவளாவது ஒருத்தி பண்ணியிருக்கான்னு சொல்லு. எவ வீட்லயும் இந்த மாதிரி கூட்டம் கூடதில்லை. கூட்டம் கூடினது பிரச்சனை இல்லை, மொத்த பேர் மொய் எழுதணும். மொய் எழுதாம தின்னுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அம்பிட்டுட்டேன். அப்படி போவாங்களே, போனால் விட்டுருவாங்களா? ஒவ்வொருத்தனையும் கேமராவில் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். அதனால எவன் என்னென்னு நமக்கு தெரியும். மொய் எழுதுனா வீடு பூந்து கேட்க மாட்டேன். சாப்பிட்டியே? நீ மொய் எழுதுனியா? என் வீட்டுல இனிமே நான் என்ன விசேஷம் வைக்க போறேன்? யாரு வந்து நிக்க போறா? நான் மொய் வச்சாலும் ஒண்ணு, வைக்காம இருக்கிறது ஒண்ணு. ஏண்டி, உன் புள்ள வளகாப்புக்கு 200 ரூபா மொய் செஞ்சிருக்கேடி. அதை செஞ்சுட்டு போ மரியாதையா, இல்லைன்னு வச்சுக்க வீடு பூந்து கிழிப்பேன். வாரத்தில் இத்தனை நாள் பார்ப்பது அன்றாட வந்து பார்க்க ஏங்குது. என்ன மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு? நான் என்ன பண்ணுவேன், அப்படியே சும்மா உட்காந்துருக்கேன். என்ன உங்களுக்கு வேலை இல்லையா? வேலை இல்லை, சும்மா அப்படியே போய்கிட்டு இருந்தேன். சரி, எங்க நமக்கு தெரிஞ்ச முகரக்கட்டமா எந்திரிச்சு தான் பார்க்கலான்னு வந்தேன். உன் ஜோடி புறா இங்க இருக்க வரைக்கும் 2 பேரும் ஒரு இடம் விடாம சுத்திக்கிட்டு திரிவீங்க. இப்போ உன் ஜோடி புறா போனதுல இருந்து தனியா திரியிற. ரொம்ப வருத்தமா இருந்துச்சுன்னா நீங்க வேணா வாங்களே, 2 பேரும் ஜோடியே சுத்தலாம். அப்படித்தானே, வந்துட்டா போச்சு. எப்போ எங்க எப்படி? இப்போ இங்க இப்படி வாழே குத்திடுவேன். ஏ லூசு, சின்ன வயசுல நம்ம எவ்வளவு ஜாலியா பேசணும். இப்போ பெரிய பொண்ணானே ஓவரா பிஹேவ் பண்ற, பேச கூட மாட்டிக்கிற. அந்த அளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன பேசவே மாட்டிக்கிற? நானா பேச மாட்டேங்கிறேன், நீ தான் பேச மாட்டேங்கிற. ஏன் பழைய கோவம் இன்னும் விடலையா? இப்பெல்லாம் அதை நான் மறந்தே போயிட்டேன். ஏ லூசு, ஏ உன்னதான் லூசு. சும்மா லூசுனாத, நான் ஒன்றும் லூசு கிடையாது. சின்ன வயசுல உன்னை அப்படித்தானே கூப்பிடுவேன், இப்போ மட்டும் என்ன? சின்ன வயசுல நானும் குறுந்தாடின்னு உன்னைய கூப்பிடுவேன். அப்படியே நான் கூப்பிடட்டுமா? நீ கூப்பிடு, யார் உன்னை கூப்பிட வேணாண்ணா? நீ என்னப்பா பெரிய படிப்பு படித்தவன், வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்தவன். நான் என்ன அப்படியா? 8ஆம் கிளாஸே பெயிலு. அப்புறம் நான் இங்கே தான் சுற்றிக்கிட்டு திரியிறேன். நீ எவ்வளோ பெரிய ஆள், உன்னைய போய் அப்படி கூப்பிட முடியுமா? என்ன பண்றது, எல்லாரும் வளர்ந்தாச்சு, அப்படி அப்படியே வாழ்க்கை ஓடியாச்சு.
நான் 12th முடிக்கும்போது உங்ககிட்ட ஒரு லெட்டர் புக்கில் வச்சு கொடுத்தேன். அதை படிச்சியா? என்ன லெட்டரு? ஏ லூஸு, இன்னும் நீ அதை படிச்சே பார்க்கலையா? 12ஆம் கிளாஸ் புக்கை இப்படி நீட்டுனேன், அதை வாங்கிட்டு போய் உள்ளே வச்சதோடு சரி. அதை எங்க நான் பார்த்தேன்? நான் 8வது ஒழுங்காக படிச்சிருந்தாலே பாஸ் ஆகிருப்பேன். ஒழுங்காக படிக்காதனால தான் பெயிலானே. நீ 12ஆம் கிளாஸ் புக்கை கொடுத்து படித்தா மட்டும் நான் என்ன பாஸ் ஆகிடுவேனா? கூமுட்டையே, அந்த புக்கு பத்திரமா இருக்கா இல்லை அதையும் தூக்கி வீசிட்டியா? அது என்கிட்டாவது கிடக்கும். அப்படியா? சரி, எங்கிட்ட கிடந்தாலும் அதை தேடி பிடிச்சி அந்த லெட்டரை மட்டும் படித்து வந்து நாளைக்கு பதில் சொல்லு. அதெல்லாம் எங்கே கிடக்குன்னு தெரியாது. அதில் என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் வேணா பார்த்துக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. ஓகே? நல்ல நாளே படிக்கிறதுக்கு வழங்காது புக்கு எடுத்து, இதில் இவன் வேற அதை எடுத்து படி இதை எடுத்து படின்றான். அது அப்படி என்னத்தை வச்சிருப்பான்?